கொழும்பு இன்று அதிகாலை பெய்த கடும் மழையினால் தும்முல்லை பகுதி நீரில் மூழ்கியது. அந்த பகுதியில் ஓரடி அளவில் நீர் நிரம்பியுள்ளதாக போலீசார் கூறினார். இதனால் போக்குவரத்திற்கு நெரிசல் ஏற்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டது. கொழும்பு நகரில் இன்று அதிகாலை 1.5 மணித்தியாலத்திற்குள் 114.4 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியதாக வளிமண்டலவியல் திணைக்களம் சுட்டிக்காட்டுகிறது. இதேவேளை தென்மேற்கு கடற்பகுதிக்கு அண்மையில் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் எனவும் நாட்டை சூழவுள்ள பகுதிகளில் மழையற்ற வானிலை நிலவுவதாகவும் திணைக்களம் தெரிவிக்கின்றது. இந்திய வானிலை தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் வானிலை அதிகாரி கே சூரியகுமார். இலங்கையின் தென்மேற்கு கரையோர பிரதேசங்களில் சிறிதளவான மழை காணப்படும். இதனைத் தவிர நாட்டின் அநேகமான பிரதேசங்களில் சீரான காலநிலை என்று நிலவும். கடல் பிராந்தியங்களில் கொழும்பு முதல் காலி மாத்திரையூடான அம்பாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் சிறிதளவான மழை காணப்படும். முக்கியமாக காலை வேளைகளில் இந்த மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தாரத்துக்கு 20 கிலோமீட்டர் முதல் 30 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் கிழக்கு அல்லது வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும். கடல் பிராந்தியங்கள் சிலவற்றில் இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் இந்த காற்றின் வேகமானது மணித்தாரத்துக்கு 60 கிலோமீட்டர் முதல் 70 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசுவதன் காரணத்தினால் இந்த கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாகவும் காணப்படும்.